வணக்கம், இது அரிசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு இட்லி பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இது பண்ணுறது வந்து ரொம்ப சுலபம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 200 கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளேம் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது லேசாக கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியாக வறுக்கும்போது லேசாக கறியை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த உளுந்தோட அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர், கோல்டு ப்ரௌன் கலர் வரணும். அந்தளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடியில் வந்துட்டு கலர் அவ்வளோவா இருக்காது, ஆனால் நல்ல காரமாக இருக்கும். இதில் வந்து 50 மிளகாய் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பொடி நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தனியாக மாற்றி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு. அதே போல் 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதையும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். அதே போல் 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதை நம்ம அதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ அதே போல் 25 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இரும்பு கடாய் எடுத்து யூஸ் பண்ணும்போது அது நல்லா ஹீட்டை வந்து தாங்கி நிற்கும். ஸோ நமக்கு வந்து நல்லா ஈஸியாக வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும், நல்லா பொன்னிறமாக. அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதையுமே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து வெடிச்சு வரும், அந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம இதில் ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு மாதிரி நல்லா ட்ரை ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா வந்து அதோட டெக்ஸ்சரே வந்து இப்போ வந்து நல்லா மாறி போயிருக்கு, கலரே வந்து மாறி போயிருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்து ஒரு 15லேருந்து 20 கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பவுடராக இருக்கக்கூடிய பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பெருங்காயத்தூள் நிறைய சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பொடியோட ஃப்ளேவரும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே வெளில எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, 20 பல் அளவுக்கு பூண்டு தோல் பொரிக்காமல் இதையும் சேர்த்து அப்படியே லேசாக வந்து நம்ம அதிலே ரோஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். இப்போது எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம வந்து நல்ல ஒரு கொரப்பான பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். நான் கரெக்டாக வந்து 50 மிளகாய் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்போ வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இந்த பொடி. கலர் வேணால் நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய ஜாராக எடுத்துட்டிங்கன்னா ஒரே டைம்லேயே வந்து நம்ம அரைச்சிடலாம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்து வந்திருக்குன்னு. இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாசனையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.